Today is March 27th, 2024. Subconscious mind reprogramming. நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் ரீசெண்டாக அதில் நான் பார்த்தேன். இந்த தலையை எப்படி பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு கையை ஃபோர் ஹெட்டில், இன்னொரு கையை வந்துட்டு பேக் ஆஃப் த ஹெட்டில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு கண்ணை மூடி நம்மளுடைய விஷனுடைய என்சைம்ஸ், நம்மளுடைய விஷனுடைய அந்த பிரெயின் செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைச்சு சப்கான்ஷியஸ் கூட பேசி நம்ம சில வார்த்தைகளெல்லாம் ரிப்பீட்டடாக சொல்லி அதுக்கப்புறம் எஸ் ஐ கேன் டூ இட், எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி நம்ம தலையெல்லாம் ஒரு 10-15 தடவை ஆட்டி இப்படின்ற மாதிரி 2-3 வீடியோஸில் நான் பார்த்தேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. யூ ஷுட் நாட் பி கெட்டிங் மிஸ்லெட் அண்ட் தட்ஸ் அ மிஸ்கைடிங் இன்ஃபர்மேஷன். திஸ் குட் பாசிபிளி கிவ் யூ சம் சார்ட் ஆஃப் ஹெட்ஏக். பட் அந்த வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போயிருக்குங்கிறது வேறு விஷயம். Some people might have found it beneficial as well. But please understand that subconscious reprogramming அப்படிங்கிற விஷயம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்கும் தலையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. I don't want to mention about that video. I don't want to mention about the article as well. பட் அந்த மாதிரி மிஸ்லீடிங்கான பிரின்சிபல்ஸ்குள்ளே நீங்கள் போயிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. 4 விஷயங்களை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ஈஸியாக பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், காப்மேயர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புக்கு இருக்குது, ஹியர்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு புக்கு. அப்புறம் அவர் ரிச் பர்சனாக மாறுறதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எழுதியிருப்பார் இன்னொரு புக்கில். ரிச்னஸ், மணி அப்படிங்கிறத பற்றின பேசுகிற எக்ஸ்பர்ட்டில் நான். ஆனால் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறத விட ஒரு விஷயத்தை பற்றி தப்பான மிஸ்கைடன்ஸில் போகிறது தான் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மைண்டுடைய சின்டாக்ஸில் அந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங். சீரியஸ்லி, உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது தான். அதை ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். Remember these 4 things when it comes to reprogramming your subconscious mind. First, your subconscious mind does not know anything unless you clearly specify that to your mind. தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னா அந்த மைண்டுக்கு புரியாது. நான் இங்கிலீஷ்லேயும் பேசிட்டு தமிழ்லையும் சொல்கிறது அப்படிங்கிறது, இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டு இருக்கிற சில ஆட்கள் என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நான் பேசினது இமீடியட்டாக நான் தமிழ்லையும் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா அது என் தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை அப்படின்னோம்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மொத்த வேலையை பாருங்கள். ஓகே, நான் ஐ வாஸ் டெல்லிங் யூ, மைண்டுக்கு சரியான லெவலில் சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது தெரியாது. யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். ஓகே, ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாட போனீங்க அப்படின்னா கூட அந்த கிரிக்கெட் மேட்சோடைய அவுட்கம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டுக்கு தெளிவாக சொல்லணும். உங்கள் எர்கனாமிக்ஸை யூஸ் பண்ணி, மோட்டரைஸ்ட் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, உங்களுடைய லிம்ஸ் எல்லாம் ஒழுங்காக நீங்கள் வேலை செய்கிற அளவுக்கு பெரிய லெவலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் உங்கள் பாடியில் ஒழுங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட செகண்டரி தான். பட் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த மேட்ச் தட் யூ வாண்ட்? கலெக்டிவாக ஒரு 11 பேர் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா கலெக்டிவாக எல்லோரும் ஒரே மாதிரி யோசிச்சா அந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறாங்க. கலெக்டிவாக எல்லாருமே யோசிக்காமல் சில பேர் ஒரு விதமாகவும் சில பேர் வந்துக்கிட்டு அதுக்கு கான்ட்ரடிக்டரியாக யோசிச்சா அந்த மேட்ச் அவங்க தோக்குறாங்க. இது உலக நியதி, இப்படி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், this is how the universe operates. So you got to be very specific. First, specificity is the key. You got to tell, you got to, உங்களுக்கு என்ன வேணும், what do you really want, for the next couple of months, maybe in the month of April, in the month of May, உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் பிஸ்னஸில், what do you really want? You got to first specify, you got to write that down. சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் யூ ஹேவ் கிளியர்லி நோன் வாட் யூ வாண்ட் ஃப்ரம் த சப்கான்ஷியஸ் மைண்ட், த செகண்ட் ஸ்டெப் இஸ் ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ். ஒரு கல் அப்படிங்கிறத வச்சு 1000 நாள் அதுக்கு பூஜை பண்ணி பலவிதமான ஆன்மீக எக்ஸ்பர்ட்ஸ் அந்த கல்லுக்கு முன்னாடி இருந்து நிறைய மந்திரங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் ஓதின பிறகு 1000 நாள் 1200 நாள் பக்கம் ஒரு காலகட்டம் முடிஞ்ச பிறகு the stone is acquiring almighty power. அதுக்கப்புறம் அது கடவுளாக மாறிடுது அந்த கல். இப்படி தான் கோயிலில் வந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க? இட்ஸ் a kind of
mental ritual given by those spiritual experts, and they're all having a harmonious thinking, and they expect that the stone has to be gathering almighty power, and that is why they are echoing and chanting those mantras. இது உங்கள் மைண்டுக்கும் பொருந்தும். திரும்ப திரும்ப ஒரு வேர்டை, திரும்ப திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ண that gathers the power. And when you are doing that with the kind of the belief system, then, only then, the subconscious gets reprogrammed. This is the second thing. அது I quit smoking அப்படிங்கிறதுலேருந்து, ஒரு பழக்கத்தை விடணும் அப்படிங்கிறதுலேருந்து, I would like to earn more profit அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ ஒரு விஷயம் என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ரிப்பீட்டும் பண்ணிட்டீங்க கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ தென் யூ ஆர் சப்போஸ் டு டூ த தேர்ட் திங். அண்ட் வாட் இஸ் த தேர்ட் திங்? அவாய்டிங் த வேரியன்சஸ் அண்ட் அவாய்டிங் த ரேஞ்சஸ். புதுசாக ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஷயத்துக்காக எவ்ரி சிங்கிள் டே, இட் won't ஒர்க். ஆனால் அந்த இடத்துல தான் தப்பு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த யூனிவர்சல் வைப்ரன்ஸ் கூட நம்ம அலைன் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த அலைன்மெண்ட் ஆகாததுக்கு மெயின் காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளுடைய ரீப்ரோக்ராமிங் ப்ராசஸை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை தயவுசெய்து ஒரு ஜேர்னல் எழுதி வைங்க. அதே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ரீப்ரோக்ராமிங்கை பண்ணணும். Every morning and before you retiring from the day when you go to bed, right? So அந்த டைம்ல நீங்க சொல்லும்போது the mind is very respondent and it works like a charm. Subconscious reprogramming இருக்கக்கூடிய நாலாவது விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டா, avoid self defiance. உங்களையே நீங்கள் வந்துட்டு சபோடாஜ் பண்ணிக்கிறதோ, இல்லை உங்களையே நீங்கள் தாழ்த்திக்கிறதோ, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டு போகிறதோ, இல்லை உங்களையே வந்துக்கிட்டு நீங்கள் சந்தேகப்படுறதோ சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. ஸோ யூ காட் அவாய்ட் தட் தாட். நிறைய பேருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் ஆகாததுக்கு காரணம், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தே கிவ் அப் தட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் சர்டன்லி நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் என்ன அஃபர்மேஷன் பண்ண சொல்கிறீங்களா சார்? லைக் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்குள்ள ஐம் ஹாப்பி, ஐம் ஹாப்பி, ஐம் ஹாப்பி, ஐம் ஹாப்பி, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்களா? நான் என்னுடைய வீடியோஸோ இல்லை என்ன உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அஃபர்மேஷனுங்கிற வார்த்தையவே நான் எந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இன்கான்டேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். சப்ளிமினல் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர, அஃபர்மேஷனில் எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா ஐம் ஹாப்பி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு யூ ஆர் நாட் ஹாப்பி, டேம் இட், தென் how are you going to become happy, right? ஹாப்பினஸுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் எடுக்காமல் உள்ளுக்குள்ளே சும்மா ஐம் ஹாப்பின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஸோ இந்த சப்ளிமினல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு மெயின் காரணம் அது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் தான். ஸோ அது சம்மந்தமான எல்லா வீடியோஸ், அப்புறம் என்னுடைய வாய்ஸ் கைடன்ஸ் வீடியோஸ், அது எல்லாத்தையுமே இங்கே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ ரிமெம்பர் தீஸ் 4 things in subconscious mind reprogramming. அதை விட்டுட்டு அப்படியே தலையெல்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு உங்கள் ஸ்கல் டேமேஜ் எல்லாம் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. இட் வாஸ் வெரி அப்பாலிங் அண்ட் இட் வாஸ் ரியலி ஃபியர்ஃபுல். அதையெல்லாம் பார்த்து சில பேர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். பட் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி வீடியோ. நம்ம ஆளுங்க அதை பார்த்து ஒரு வேளை மிஸ்கைடாக இருப்பாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இருந்துச்சு, which is a fortunate thing. But some people are really smart enough to understand and they'll immediately use it. Okay, யங்ஸ்டர் அதை பண்ணவே மாட்டான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு இந்த விஷயத்து மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஓகே, அது வரமா சாபமானு தெரியல. நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் தெராப்பி அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா, இல்லை தெராப்பியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த டைமில் வந்துட்டு தே ஆர் பிகமிங் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் இவ்வளோ ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம லைஃப்பை மாற்ற முடியுமா அப்படின்னு அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ தோணுது. ஆனால் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தெராப்பியை பண்ண விடாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதில் அவங்க அப்படியே வந்துட்டு தே கெட் வாஷ்ட் ஆஃப். பட் சம்டைம்ஸ் சம் காலேஜஸ் அப்படிங்கிறதுல ட்ரைனிங் கொடுக்க போகும்போது இந்த விஷயத்தோடைய அலார்மிங் ஃபேக்டர் அவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பட் குட் பீப்புள், சம் பீப்புள் ஆர் ரியலி லிசனிங் டு இட், பட் சம் பீப்புள் ஆர் நாட் ரியலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், விச் இஸ் அ சேலஞ்ச் அண்ட் தட் கேன் பி சால்வ்ட் ஈஸிலி. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஆட்கள் இந்த மாதிரி மிஸ்கைடடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
do the subliminals. Subliminals அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். சப்ளிமினல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Thank you. This is Manikandan Sundaresh interesting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity and always expect only great things in life and live strong. Life is very easy. Don't make it tough. Right? Okay? Thank you. Jai Hind.